வேணாம் வேணாம் வேணாம், நீ சாப்பிடு. ஏய், என் ஃபோன் அடிக்குது. இந்த ஏரியாவில் சிக்னலே வராது. பார்த்துட்டு வரேன் புடி. பேபிமா, ஆஃபீஸ்லேருந்து ஒரு முக்கியமான காலு. எப்போவுமே இந்த ஏரியாவில் சிக்னல் வராது, ஆனால் இப்போது திடீர்னு வந்திருக்கு. ஏதோ அர்ஜென்ட்டான விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அப்படியே சிக்னல் எங்கே கிடைக்குதுங்கிறத பார்த்து போய் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே, இன்னொரு பீஸ் போட்டு சாப்பிடு. ஹலோ ஹலோ அரவிந்த், கேக்குது, சொல்லு. எங்கடா இருக்க? கொடைக்கானல்ல தான். டேய், 2-3 நாள் ஆச்சு கொடைக்கானல் போய். ஏன்டா இன்னும் வீடியோ அனுப்பல? இந்த ஃபுட்டேஜ் விஷயம்லாம் இனிமேல் என்கிட்ட எதிர்பார்க்காத. என்னை எதுக்குமே காண்டாக்ட் பண்ணாத. ஏய், என்னடா சொல்ற? ஏய் இல்லடா, நீ ஃபுட்டேஜ் அனுப்பு, நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கேவலமான விஷயம்லாம் பண்றதுல நான் முடிவு பண்ணிட்டேன். அவ கூட சந்தோஷமா நிம்மதியா ஒரு வாழ்க்கை வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். பேசிட்டியா? சிக்னல் கிடைக்குதா? கூட நானும் ஒரு கால் பண்ணிக்கிறேன். நாட் ரீச்சபிள். சரி, இன்னைக்கு என்ன பிளான்? பிளானு இங்கே பக்கத்தில் ஒரு பெரிய ஃப்ளவர் கார்டன் இருக்கு. பேபிமா, போலாமா? எங்க? வண்டி மெக்கானிக். ஏய், தேவையில்லாமல் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. நான் போய் இன்னைக்கு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்தால் தான் நம்ம ஊருக்கு போக முடியும். நீ ஒழுங்கா டென்ட்லேயே ரெஸ்ட் எடு. என்ன வட்டுமா? அரவிந்த், என்ன பேபிமா? எவ்வளோ நேரம் ஆகும்? 2 hours ஆகும். அவ்வளோ நேரம் ஆகுமா? ஏய், என்னாச்சு? உன்னை பிரிஞ்ச என்னால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. கடைசி வரைக்கும் என் கூடவே இருப்பியா? ப்ராமிஸா, நான் சாகிற வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன். போதுமா? ரொம்ப தூரம் போகணுமா? உன்னை இந்த நிலைமையில கூட்டிட்டு போவேனாமேன்னு தான். நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். என் லைஃப் பூரா உன்னையும் இந்த நாட்களையும் மறக்கவே முடியாது. நீ என் கூட இருந்தா எனக்கு என்னமோ இந்த உலகமே என் பின்னாடி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இப்படியே இருந்துன்னு போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போய் ப்ளீஸ். ஏய், இன்னும் கொஞ்ச நேரம் என்ன? என்னோட வாழ்க்கை பூரா நான் உன் கூட மட்டும்தான் இருக்க போறேன். உன்னோட இந்த சந்தோஷம் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இருக்கும். டோன்ட் வரி. நான் போயிட்டு வந்துட்டுமா? அரவிந்த், இப்போ என்ன பேபிமா? இங்க வா. லிப்ஸ் எவ்வளோ ட்ரையா இருக்கு பாரு. ஓ, இது வரைக்கும் நான் எப்படி இல்லாமல் வாழ்ந்துட்டேன். ஆனால் இப்போ தான் இப்படி தான் வாழணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். நான் உன்னை இது வரைக்கும் மதித்ததே இல்லை, சாமின்னு ஒரு மரியாதை கொடுத்ததும் இல்லை. ஆனால் இப்போ தான் முறையாக நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை கேட்குறேன். நந்தினியோட நான் சந்தோஷமாக வாழணும். அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, என் மேலே உயிரையே வச்சிருக்கா. அவளுக்கும் எனக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும். அதை நீ தான் செஞ்சு வைக்கணும்.
ஹலோ கீதா. ஹலோ ஹலோ நந்தினி. ஹலோ 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 நந்தினி, எங்கம்மா இருக்க? அண்ணா நான் இப்போ ஃப்ரெண்டோட வெளியில் வந்திருக்கேன். கீதா ஃபோன் உங்ககிட்ட. சொல்கிறேம்மா, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் 3 நாளாக உன் நம்பரை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் உன் நம்பர் நாட் ரீச்சபிளாகவே இருந்தது. கீதாவை பற்றி ஒரு டீட்டெயில் வேணுமா? என்னண்ணா? கீதா யாரோ ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கா. அது யாருன்னு உனக்கு தெரியுமாம்மா? கீதா ஒருத்தனை லவ் பண்ணுறான்னு தெரியும், ஆனால் அது யாருன்னு தெரியாதுண்ணா. என்னாச்சுண்ணா? கீதாவை லவ் பண்ணவன் ஒரு பொம்பளை பொறுக்கிமா. அவனை நம்பி அவன் கூப்பிடுற இடத்துக்குலாம் போயிருக்கா. அது அந்த பொறுக்கி வீடியோ எடுத்து பணத்துக்காக ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிருக்கான். கௌதம்ங்கிற பேர்ல சாருன்னு ஒரு பொண்ணை ஏமாத்திருக்கான். அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அந்த ராஸ்கலை பத்தின இன்ஃபர்மேஷன் உனக்கு மெயில் பண்றேன். ஏதாவது தெரிஞ்ச எனக்கு சொல்லுமா? கண்டிப்பா அண்ணா. அண்ணா கீதா. இந்த வீடியோ பார்த்த கீதா அவமானம் தாங்க முடியாம 3 நாளைக்கு முன்னாடி சூசைட் பண்ணிக்கிட்டாப்பா. அண்ணா ஹலோ ஹலோ நந்தினி. ஹலோ 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 நந்தினி, உனக்கு ஒன்றும் ஆகலையுமா? நந்தினி, இப்ப நீ எங்க இருக்கமா? என்ன சொல்லிட்டாரமா? என்னாச்சுமா? ஏன் அழற? என்னாச்சுமா? சொல்லு நந்தினி, என்னாச்சு? தப்பு பண்ணிட்டேன்னா, கீதா பண்ண அதே தப்ப நானும் பண்ணிட்டேனா? என்னம்மா சொல்ற? கீதா எந்த பொறுக்கிக்கிட்டே வந்தாலும் அது தெரியாம நானும் அவனை லவ் பண்ணி ஏமாந்துட்டேன். சரி, ரிலாக்ஸ்மா. இப்ப நீ எங்க இருக்க? அவன் உன் கூட இருக்கானா?
நான் அவன் கூட தான் கொடைக்கானல் வந்திருக்கேன். நாங்க வந்து ஜீப் ரிப்பேர் ஆயிடுச்சு. அவன் மெக்கானிக் கூட்டிட்டு வர போயிருக்கான். நானும் அந்த கேங்ல ஒருத்தனோட டீடைல்ஸ் எடுத்துக்கிட்டு கொடைக்கானல் கிட்ட வந்துட்டேன். நீ பதட்டப்படாம இரு. நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சா போதுமா? சரி அண்ணா, நான் இப்ப என்ன செய்யணும்? அந்த கேங்கோட செல்போன், லேப்டாப், வேற எந்த எவிடன்ஸ் கிடைச்சாலும் அதை சேஃபா எடுத்து வச்சுட்டு நீ ஜாக்கிரதையா இருமா. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ இருக்கிற இடத்துக்கு வந்துடுவேன். சரிண்ணா. நீ தைரியமா இரு, நான் வந்துடுறேன்.